ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து பரோட்டா தான் எப்படி செய்யலான்ட்டு நானும் என் தம்பி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது நல்லா வந்துச்சா எப்படின்னு நீங்கள் போக வீடியோவில் பாருங்கள். இதுக்கு நான் வந்து 1 kg மைதா எடுத்துக்கிட்டேன். அது கூட 2 ஸ்பூன் சுகர், ஒரு எக்கு, 100 ml மில்க், அது கூட சால்ட் தேவையான அளவு, அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் தான் நம்மளுக்கு இப்போ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது கூட சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஒரு 500 ml நம்மளுக்கு வந்து மொத்த ப்ராசஸ்க்குமே தேவைப்படும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு 100 ml மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வாட்டர் வந்து 500 ml நம்மளுக்கு வந்து போதும். அதை விட அதிகமாக தேவைப்படாது. 500 mlக்கு குறைச்சி கூட போகும். ஆனால் நம்ம அதிகமாக தேவைப்படாது. 500 ml தானே எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. மாவு நம்ம வந்து பிசையில வெளியில் போகாத அளவுக்கு ஒரு நல்ல பெரிய அகலமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட 2 ஸ்பூன் சுகரையும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நான் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த அளவு கரெக்டாக வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எக்கை வந்து உடச்சி இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 100 ml பால், இது வந்து காய்ச்சாத பால் தான், அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா உடச்சி கலந்து விட்டுக்கோங்க. சுகரெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 1 kg மைதா மாவு எடுத்துருக்கோம். இப்போ இந்த ரெண்டையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இப்போ வந்து ஃபஸ்ட்டு பிசைய ஆரம்பிங்க. நம்ம சேர்த்துருக்க தண்ணியும் மில்க்கும் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதுவும் இது கூடவே கரெக்டாக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா லேசாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த மாவு, தண்ணி, மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ஒரு கவுண்டர் டாப்பை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கவுண்டர் டாப்பில் மாவை எடுத்து இப்போ நம்ம அந்த கவுண்டர் டாப்பில் தான் போட்டு பிசைய போகிறோம். அதனால் இப்போ அந்த மாவை எடுத்து வச்சுட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட பிசைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரீஃபைண்ட் ஆயிலை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரீஃபைண்ட் ஆயில் வந்து நல்லா எல்லா மாவு கூடயும் சேர்கிற அளவுக்கு நல்லா இழுத்து பிசைஞ்சிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு இழுத்து பிசைகிறோமோ அந்தளவுக்கு மாவு வந்து நல்லா லூஸ் கொடுத்து மாவு நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம வந்து எப்படி கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம பிசைஞ்ச மாவு வந்து கவுண்டர் டாப்போட ஒட்டாமல் இருக்கும். அப்போ வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த மாவு வந்து ரெஸ்ட்டில் விட போகிறோம். அதனால் மேலே கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சி விட்டுக்காங்க. மேலே இருக்க மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இது மேலே ஒரு ஈரமான கிளாத் எடுத்து அதை போட்டு மூடி வச்சுருங்க. மினிமம் ஒரு 2 to 3 hours ஆச்சு நம்ம வந்து ரெஸ்ட்டில் விடணும். அகைன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து பிசைஞ்சிட்டு இப்போ வந்து நம்ம தனித்தனி பால்ஸாக போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 1 kg மாவுக்கு வந்து நியர்லி 20 கிட்ட வந்துருந்துச்சு பால்ஸ் வந்து. இப்போ அகெயின் அந்த பால்ஸ் மேலே நல்லா வந்து ரீஃபைண்ட் ஆயிலில் தேய்ச்சி விட்டுட்டு இது மேலேயும் மறுபடியும் நம்ம வந்து துணியை போட்டு மூடி வச்சுருவோம். இது அகெயின் வந்து ஒரு 1 hour கிட்ட ரெஸ்ட்டில் இருக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வந்து மாவு வந்து திரட்ட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து நல்லா திரட்டி பார்த்தேன். எனக்கு வந்து சுத்தமாக வரவே இல்லை. அதுக்கப்புறம் என் தம்பி வந்துட்டு அப்படியே அசால்ட்டாக திரட்டிட்டான். அவன் இந்த ட்ரிக்கை அவன் தான் சொல்லி கொடுத்தான். எனக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக போச்சு. எப்பட்றா இவன் வந்து நம்மளுக்கு அப்புறம் பிறந்துட்டு இவ்வளோ அறிவாக இருக்கானே அப்படின்ட்டு. சரி, இவங்கிட்ட இருந்து நம்ம இது கற்றுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அவங்ககிட்டையும் கற்றுக்கிட்டாச்சு இந்த ட்ரிக்கை. பார்த்தா என்னமோ காலங்காலமாக பரோட்டா போட்ட மாதிரி எல்லாத்தையும் ப்ரொஃபஷ்னலாக பண்ணிக்கிட்டு இருந்தான். இது இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணிக்கிறானுமா, கடைசி வர அந்த இதை வந்து உள்ளே டக் பண்ணி விட்டுக்கிறானுமா. அப்போ தான் பரோட்டா போடையில் அது வந்து வெளியில் வராதான். அப்புறம் நம்ம மட்டும் சும்மா விடுவோமா, நம்மளும் கற்றுக்கிட்டு விற்று இறக்கலான்ட்டு அதே மாதிரி பண்ணினேன். எனக்கும் பார்த்தா சூப்பராக வந்துருந்துச்சு. அப்புறம் இதே ப்ராசஸ் தான் நம்ம பண்ணி வச்சுருக்க எல்லா பால்ஸுக்குமே அதே மாதிரி மாவு எடுக்கணும். கவுண்டர் டாப்பில் போட்டு ஆயில் சேர்த்துட்டு நல்லா திரட்டணும். அதுக்கப்புறம் ஒரு நைஃபை வச்சு அதை குட்டி குட்டியாக கோடு போட்டுட்டு அதே மாதிரி சுற்றி அதுக்கப்புறம் அதை டக் பண்ணிடணும். நான் சொன்னேன், நான் பாரு இப்போ எப்படி உனக்கு வீச்சு பரோட்டா போட்டு காட்டுறேன் பாரு அப்படின்ட்டு எடுத்து வீசி காமிச்சா அது வந்து வீச்சு பரோட்டாவே வரல. அது ஏதோ ஒரு பரோட்டாவாக வந்துச்சு. இல்லை இது சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு மறுபடியும் சொல்லி கொடுத்த அதே டெக்னிக்லேயே பண்ணி பரோட்டாவை போட்டாச்சு. அவ்வளோதாங்க. இதுதாங்க ப்ராசஸ். அதே மாதிரி எல்லா நம்ம செஞ்சு வச்சுருந்த மாவையும் ரவுண்ட் பண்ணிவிட்டு அது மேலே அகைன் ஆயில் தடவி ஒரு கிளாத்தை போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ இதை வந்து எடுத்து அது மேலே கொஞ்சமாக ஆயில் தடவி அதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அது வந்து நல்லா விரிஞ்சு வந்துடும். அது மேலே அகைன் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் தடவி அப்படியே எடுத்து வச்சிட்டோன்னா அது வந்து மறுபடியும் சின்னதாகாமல் அப்படியே இருந்துச்சு. இப்போ ஒரு நல்ல கனமான ஒரு தோசை தவா வந்து அடுப்பில் வச்சு சூடு ஏறினதுக்கப்புறமா ஒன்றா எடுத்து அதில் வந்து வச்சு சூடு பண்ணோம். ஃபஸ்ட்டு ஆயில் விட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
2 பக்கமும் லைட்டாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா ஆயில் விட்டோன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பரோட்டா அப்படின்ட்டு. ஒரு தவால 3 பரோட்டா வச்சு சூடு பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டோம். அதே மாதிரி 2 சைடும் வெந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ இந்த பரோட்டா வந்து கொஞ்சம் சூடாக இருக்கையிலே இந்த மாதிரி வச்சு நல்லா எல்லா சைடும் அடித்து எடுத்துக்கிட்டோம்னா தான் சாஃப்டாக இருக்கும். பார்த்தீங்களா நம்ம பரோட்டா எப்படி லேயர் லேயராக வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.